ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு 5-6 டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. வாங்க அது என்னென்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் டிஸ்பென்சர் தாங்க. இது சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடுதுன்னு சொல்லிட்டு எல்லார் வீட்லேயும் தூக்கி போட்டுடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதை நீங்கள் முறையாக சார்ஜ் போடணும். இதில் ஆல்ரெடி சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு கேன் முடிஞ்சவொன்னே அடுத்த கேனுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது இதை ஃபுல்லாக சார்ஜ் போட்டுடுங்க. சார்ஜ் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இது ரிப்பேர் ஆகாமட்டு இருக்கும். எங்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரிப்பேர் ஆகுதுன்ட்டு. இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் நிறையா தேங்காய் வாங்கி வச்சுருந்தோம்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம்லங்க, அதை இந்த மாதிரி நிமித்தி வச்சு ஸ்டோர் பண்ணுங்க. நீங்கள் சாய்ச்சி வச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த தேங்காயில் 3 கண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களாங்க, அந்த இடத்துல ஓடு ரொம்ப லேஸாக இருக்கும். அதில் அந்த தேங்காய் தண்ணி படும்போது சீக்கிரமாக அழுவி போயிடும். அதனால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாமல் நிமித்தி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இங்கே பாருங்கள் இந்த டப்பா எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. இதில் நிறைய எண்ணெய் பசையோடு இருக்குது. இதை நம்ம வீட்டில் புளிச்ச தோசை மாவு இருக்குது பாருங்கள், அதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம். இதை அப்படியே மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நான் தண்ணி கூட போட்டு ஊற வைக்கலை, அப்படியே தான் தேய்க்கிறேன். இது நான் கவனிக்காமல் விட்டுட்டேங்க இந்த டப்பாவை. இது நம்ம கிச்சனில் சமைக்கும்போது அந்த எண்ணெய்லாம் இருக்குது பாருங்கள், அது படுறதுனால தான் இந்த டப்பா இவ்வளோ அழுக்காக இருக்குது, எண்ணெய் பசையாக இருக்குது. இது மேலே இருந்துச்சு, நான் ரொம்ப நாளாக கவனிக்காமல் விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அதுலேருந்து பிரிஞ்சு வருதுன்ட்டு. இந்த தோசை மாவு கூட ரொம்ப பழைய தோசை மாவு தாங்க, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்துச்சு. இப்போ அடி மாவுலாம் நம்ம தோசை இட்லி ஊற்றினோன்னா அது நல்லா பொங்காது, ஒரு அட்டை மாதிரி தான் இருக்கும் அதை யூஸ் பண்ணும்போது. அதனால் அந்த மாவு நம்ம தூக்கி தான் போடுவோம். அதை வச்சு தான் இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன். பாருங்கள், அதை நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அதுலேருந்து எப்படி அழுக்கு தனியாக வந்துடுச்சுன்ட்டு பாருங்கள். இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. ரொம்ப ஈஸியானதுங்க. இதை நீங்கள் சோப்புத்தூள் போட்டு ரொம்ப நேரம் ஆகும் ஊற வச்சிங்கன்னா. ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், நிறைய சோப்புத்தூள் யூஸ் பண்ணணும். இது உங்களுக்கு நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம். தூக்கி போட போகிற அந்த தோசை மாவை வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் என்ன அழகாக க்ளீன் ஆகிட்டே இருக்குன்ட்டு. சட்டுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க, ரொம்ப நேரம் எடுக்காது. தேக்க அந்த அழுக்கெல்லாம் போயிட்டே இருக்குது பார்த்தீங்களாங்க. பாருங்கள், இப்போது இதுக்கு கொஞ்சோண்டு சோப்பு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்மெல்லு, இப்போ தோசை மாவு ஸ்மெல்லாம் இருக்கும், அந்த ஸ்மெல் போகிறதுக்கு லேசாக கொஞ்சம் சோப்பு போட்டால் போதும். நான் நார் கூட வச்சு தேய்க்கல பாருங்கள், வெறும் கையால் தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ பவர் இருக்குது அந்த சோப்பு அந்த தோசை மாவுக்கு. யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாயிடுச்சுன்ட்டு, எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது பாருங்கள். கடையில் வாங்கும்போது எவ்வளோ புதுசாக இருந்துச்சோ அதே மாதிரி புதுசாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் மீன் எறா இதெல்லாம் வாங்குவோம்லங்க, அது நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த குப்பைங்க இருக்குது பாருங்கள், அதில் நமக்கு ஸ்மெல் வரும். வீட்டில் வச்சுருக்க முடியாது. வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, வெளியில் வச்சுருந்தாலும் சரி, அதிகமாக ஸ்மெல் வந்துடும். அதை குப்பை வண்டியில் போடலான்னு பார்த்தாலும் மறாத நாள் காலையில் தாங்க குப்பை வண்டி வரும். அது வரைக்கும் அது நாற்றம் அடிக்கும். அந்த நாற்றம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், வெங்காயம் பூண்டு தோல், இது நம்ம தூக்கி தான் போடுவோம். இதுக்கு நிறைய வெங்காயத்தோல் தேவைப்படுங்க. அதனால் கட் பண்ணி நிறையா வெங்காயத்தோல் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு தோல் இல்லைனாலும் பரவாயில்ல, வெங்காயத்தோல் அதிகம் இருந்தால் போதும். அதை நம்ம அந்த மீன் குப்பையெல்லாம் போட்டு வைப்போம்லங்க, அந்த கவருக்குள்ளே இதை போட்டு நல்லா பேக் பண்ணி கட்டி வச்சிட்டிங்கன்னா இதை தாண்டி நாற்றம் வராதுங்க. அடுத்து நம்ம வீட்டில் கிச்சன் சிங்க்கு அடைச்சிக்கும். இது எதுனாலனா, இந்த மீன் கழுவும்போது அந்த செதில்கள்னாலையும், சிக்கன் கழுவும்போது அந்த கொழுப்புகள் அதில் படுறதுனால தாங்க இந்த மாதிரி அடைப்பு ஏற்படுது. அதை நீங்கள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம வீட்டில் தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களாங்க, சோடா மாவு, அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கூடவே வினிகரும் ஊற்றிக்கோங்க. இப்போ ஊற்றினதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா, அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. இதை ஒரு 1 hour 2 hour அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் லேசாக ஒரு குச்சி வச்சு குத்தினாலே போதும். ரொம்ப சுலபமாக தண்ணி இறங்கிடும். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ அடைப்பை க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் பழைய சோறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குங்க.
அந்த தண்ணியை நம்ம தூக்கி தான் ஊற்றுவோம். அதோடு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் செடிங்க இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த மாதிரி ஊற்றி விட்டுடுங்க. நல்ல பூ பூக்கும், அதுக்கு ஒரு நல்ல உரமாகவும் இருக்கும். பாருங்கள் என் செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. இதை நான் ரொம்ப நாளாக வச்சுருக்கேங்க. இந்த செடி அவ்வளோ நிறையா பூ பூத்துருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருக்க டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.